அப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் இப்போ எங்கே இருக்கிறாரு, என்ன நிலைமையில் இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் இந்த 2 வீட்டுக்குமே அதிபதி சுக்கிரன் தான். இந்த சுக்கிர பகவான் வந்து உங்களுக்கு எங்கே இருக்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு அதிபதி 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் இருக்கிறது அருமையான ஒரு வாய்ப்பு. ஏன்னா தன்னுடைய ராசிக்கு அதிபதி நல்ல நிலைமையில் இருக்கும்போது நமக்கு நேர காலம் நல்லா தான் இருக்குங்க. அப்படி இருக்கிறவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மார்ச் மாதம் 1லிருந்து மார்ச் 31 வரைக்குமே பார்த்தீங்கன்னா சுக்கிர பகவான் கட்டான்றது எங்கே இருப்பார், அவர் வந்து மேன ராசியில் தான் இருப்பார். உங்கள் ராசிக்கு 11வது வீட்டில் மேன ராசியில் தான் இருப்பாருங்க. ஆனால் மார்ச் மாதம் 3ஆம் தேதி வரைக்கும் அவர் வந்து இயல்பாக இருப்பார். மார்ச் 3ஆம் தேதி உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் அதாவது வக்ரம் அடைகிறார். இந்த 16ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வளர்ச்சி இருக்காது. திசாபுத்தி நல்லா இருந்தால் மட்டும்தான் வளர்ச்சி கொடுப்பார். அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வக்கரம் அடைஞ்சு உட்கார்ந்தார் அப்படின்னா நிச்சயமாக அப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுவார். சரிங்களா? இப்படி இருக்கும்போது 4ஆம் பாவகம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி, மாதிரஸ்தானம் சுகஸ்தானத்துக்கு அதிபதி இந்த புதன் பகவான் இப்போ உங்களுக்கு எத்தனை இடத்துல இருக்கிறாரு, 10ஆம் இடத்துல இருக்கிறார். தொழில் ஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார். பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் எங்கேயுமே உட்காந்தாலும் அவர் மேக்ஸிமம் பகையாக தான் உட்காந்துருப்பார்.